சாமி கும்பிடுறதுன்னு தெரியுமே தெரியாது.
சோமேஸ்வரர் ஆலய அஷ்டபந்தன கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் சிறப்பு நிகழ்ச்சியாக இன்று சமய சொற்பொழிவு ஆட்ட வந்த ஐயா வேலுச்சாமி அவர்களுக்கு திரு டாக்டர் ஜெகநாதன் அவர்கள் பொன்னாடை போத்துவார். ஐயா பற்றி ஒரு சில வார்த்தைகள் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். வேலுசாமி ஐயாவை பற்றி எனக்கெல்லாம் அதிகம் தெரியாது. அவர் பரமசிவானார் அவர்கள் எனக்கு பங்காளி. பத்திரிக்கை அடிக்க துண்டு அடிக்க போகும்போது இந்த மாதிரி சொற்பொழி அவர் நல்லா செய்வார் அப்படின்னு சொன்னார். அதன் அடிப்படையில் நான் நேரில் கூட சந்திக்கிறேன். அவர் மூலியமாகவே அப்பாயின்மெண்ட் வாங்கி பத்திரிக்கை கொடுக்கறது தான் நேரில் போனோம். அவர் சிறந்த ஆன்மீகத்தில் இந்த ஈஸ்வரனை பற்றி தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு மேலே அவரை பற்றி தெரியாது. அவருடைய சொற்பொழியை கேட்டு எல்லாரும் நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரை மௌனவர் தான் ஒரு மௌனவர் தான் அவரை பேச்சை கேட்டு நம்மளாம் மகிழ்ச்சி அடையும்படி கேட்டுக்கொள்கிறோம். சிஆர்எஸ் பெரியபுரமான சொற்பொழிவுகளை பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்திலும் குமாரபாளையம் கைலாசநாதர் ஆலயத்திலும் நசீனூர் பாண்டீஸ்வரன் கோயிலும் முறையாக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் நடத்தி கொண்டு வருகிறார்கள். நான் உட்பட ஒரு 150 பேருக்கு மேலாக அந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கண்டுகளித்திருக்கிறோம். சிறப்பான முறையில் தெளிவான முறையில் சுருக்கமாக நல்ல புரிகின்ற மொழியை பெரிய காலத்தை தெளிவாக நடத்தி சொல்வார்கள். சொற்பொழிவை கேட்டு மகிழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இனிய மாலை பொழுதிலே இந்த ஒரு விசேஷமான ஒரு சௌந்தரநாயகி சோமேஸ்வரர் கோவிலில் ஒரு சிறப்பான இந்த கும்பாபிஷேக விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவின் சிறப்பிக்கும்படி இந்த சேக்கிலார் பற்றி பெரிய மாணவர்கள் பற்றி பேச வந்துள்ளார்கள். அவர்களை பெருவரென வரவேற்கிறோம். மற்றும் அங்கெல்லாம் கூடியிருக்கும் அனைவரும் இங்கே வந்து உட்கார்ந்து இந்த அவருடைய சொற்பொழிவை கேட்டு அதை கேட்டு மகிழும்படி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிற்றம்பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலமடைந்த மணிகண்டத்து இசரடியார் பெருமை நிலா உயரும் துறையெடுத்து தேசமைய திருத்துள்ள தகுமுன் படைத்த திருவாரன் வாசமலர்மன் கழற்படைந்த வந்த தரப்பை வணங்கும் நிலைவால் அன்னரை முதலாக செயல்படைந்த தொகையராம் திருத்துண்ட தொகையடியார் பதம் போற்றி உடைய ஒரு பணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்லுமணி குன்றத்தூர் செக்கிழார் அடிப்பர் எல்லாம் அல்ல பெருமான் அந்தரும் பனார்முடைய நமத்து நலாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி அந்தன் சௌந்தரநாயருடனர் சோமேஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி அடியருடைய ஞானாசிரிய பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை எல்லாம் கண்ணாங்களாலே வணங்கி இந்த நல்லதொரு விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவினர்கள் மற்றும் தலைவராக இருக்கக்கூடிய தங்கமுத்து ஐயா மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களுக்கெல்லாம் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா கமிட்டியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல குடமுழுக்கு செய்ய இங்கே சிவாச்சாரிய பெருமக்கள், கோயில் நிர்வாகத்தினர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இங்கே எழுந்தரில் இருக்கக்கூடிய மகளிர்கள் முதலாக குழந்தைகள் வரை அனைவருக்கும் அடியனுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த பெரியவர்களே, சுனைய செல்வர்களே, நம்முடைய அடியனுக்கு பெரிய புராணத்தில் சமுதாய சிந்தனைகள் என்று சொல்லி நமக்கு தலைப்பு. அன்பு பெருமக்களே, பெரிய புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் 63 நாயன்மார்களையும் அதே போல 9 தொகையடியார் என்று சொல்லி 72 அடியார் பெருமக்களை பாடியிருக்கிறார்கள். பெண்கள்ல அது 3 பேர் நாயன்மார்களாக இருக்கிறார்கள். காரைக்கால் அம்மையார், மங்கையர்கரசியார், அதே போல இசைஞானியார் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய தாயார். அதுபோக நாயன்மார்கள் அல்லாத இருக்கக்கூடிய பெண்கள் மொத்தம் 36 பெண்கள் இருக்கிறார்கள். 36 பெண்கள் பெரிய புராணத்திலே பேசப்பட்ட
அடியார் பெருமக்கள், நமக்கு வழிபாட்டுக்கு சைவ சமய வழிபாட்டிலே 12 திருமுறைகள் என்று சொல்வார்கள். அதே போல சாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தம் 14, அதுபோக ஆகமங்கள், வேதங்கள். இது வடமொழியில் இருக்கக்கூடிய ஆகமங்கள், வேதங்கள். அதே போல தமிழ் மொழியிலே நமக்கு வழிபாட்டிற்காக நம்முடைய அருளாளர்கள் 27 ஆசிரியர் பெருமக்கள் பாடியதுதான் 12 திருமுறைகள். அதில் ஞானசம்பந்த பெருமான் முதல் 3 திருமுறைகள், அடுத்து அப்பர் சாமிகள் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசு நாயனார் பாடியது 4, 5, 6 என்று சொல்லக்கூடிய திருமுறைகள். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடியது 7ஆம் திருமுறை, மணிவாசக பெருமான் பாடியது 8ஆம் திருமுறை திருவாசகம், அதனுடைய பிற்பகுதியாக இருக்கக்கூடிய திருக்கோவையார். 9ஆம் திருமுறை என்று சொல்லுவது 9 ஆசிரியர் பெருமக்கள் பாடியது திருவாதி அமுதனார், சேந்தனார், கருவூர், நம்முடைய பூந்துருத்தி காடநம்பி என்று சொல்லி வேணாட்டடிகள், இப்படியெல்லாம் 9 திருமுறை ஆசிரியர்கள் பாடியது 9ஆம் திருமுறை. அதில் திருவசைப்பா, திரு பல்லாண்டு, சேந்தனார் பாடிய திரு பல்லாண்டு. 10ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடியது திரு மந்திரம், நம்முடைய திருமூல தேவநாயனார் 3000 ஆண்டுகள் யோக நிஷ்டையில இருந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக பாடியதுதான் திருமந்திரம் என்று சொல்வார்கள். அதே போல 11ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடியது 12 ஆசிரியர் பெருமக்கள் பாடியது. அதுல மதுரை சொக்கநாத பெருமான் ஒருவர், இறைவனே பாடியது திருமுறை, ரொம்ப ரொம்ப முக்கியம். 12 ஆசிரியர் பெருமக்கள்ல 11ஆம் திருமுறை பாடியதுல நம்முடைய மதுரை ஆலவாய் பெருமானும் ஒருவர். 12ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடியது பெரிய புராணம் சேக்கிழார் பெருமான். இந்த நூல் நமக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாறு. அதாவது 12ஆம் நூற்றாண்டிலே அனபாய சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய சோழ மன்னன் 2ஆம் குலோத்துங்க சக்கரவர்த்தி நம்முடைய இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலே சைவம் கொஞ்சம் குறைவாக இருந்தது. சமண மதங்கள், ரொம்ப சமண பௌத்த மதங்கள் எல்லாம் தமிழகத்தில் மிக பரவி இருந்த காலம். அப்பொழுது மன்னராக இருக்கக்கூடிய அந்த அனபாய சக்கரவர்த்தி சமண சமயத்தை தழுவி அந்த சமண சமயத்தில் இருக்கக்கூடிய சீவக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய நூலை பயின்று கொண்டிருக்கிறார். அப்படி அந்த சீவக சிந்தாமணியில் என்ன இருக்கு அப்படின்னா உலகியல் இன்பங்கள் தான் இருக்கு, இறைவனை பற்றிய செய்திகள் எல்லாம் அதில் எதுவும் இல்லை. அதனால அந்த குலோத்துங்க சக்கரவர்த்தி இடத்திலே அமைச்சராக இருந்தவர் தான் நம்முடைய சேக்கிழார் பெருமாள், முதலமைச்சர். சோழ சாம்ராஜ்யம் என்று சொல்வது பெரிய சாம்ராஜ்யம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இப்படி தெற்கு பீகார் வரைக்கும், ஆந்திரா உட்பட தெற்கு பீகார் வரைக்கும் ஒரே அமைப்பாக இருந்தது நம்முடைய சோழ நாடு. இப்போ சோழ நாடுன்னா நமக்கு தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இதெல்லாம் தான் சோழ நாடுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த காலகட்டத்திலே 12ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலே சோழ நாடு என்று சோழர்கள் ஆட்சி செய்தது தெற்கு பீகார் வரைக்கும் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதுபோக வடநாடெல்லாம் சென்று பல வெற்றிகள் குவித்திருக்கிறார்கள். கங்கை கொண்ட சோழன் என்று சொல்வார்கள். இப்படி கடாரம் என்று சொல்லக்கூடிய மலேசியா போன்ற நாடுகளில் எல்லாம் கைப்பற்றி இருக்கிறார்கள் சோழ மன்னர்கள். ஈழம் என்று சொல்லக்கூடிய இலங்கை, இதுவரைக்கும் நம்முடைய சோழ சாம்ராஜ்யம் இருந்திருக்கிறது என்பது வரலாறு. அதனால சோழ மன்னர்கள் தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம் என்று சொல்லுவது ரொம்ப பறைந்து விரிந்த ஒரு கலாச்சாரம். அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே சேக்கிழார் பெருமான் மன்னன் சமண சமயத்தில் இருக்கிறதை பார்த்து எப்படியாவது அவரை சைவத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சின்ன வயசுலேயே தேவாரம், திருவாசகம் போன்ற நூல்களை எல்லாம் பயின்று அவர் நல்ல ஒரு வழிபாட்டு நெறியில் நின்றதுனால அரசனிடத்திலே சென்று, அரசே, நீங்கள் பயின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சீவக சிந்தாமணி இம்மை மறுமை பயன்களை தராது, உலகில் இன்பங்களை கொடுக்கக்கூடியது என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அரசர் கேட்கிறார், அப்படி என்று சொன்னால் இந்த இம்மைக்கும் மறுமைக்கும், அதாவது இந்த பிறப்பு அதே போல அடுத்த பிறப்பு, இனி வரக்கூடிய பிறப்புகள் எல்லாமே உய்வை தரக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுதுதான் அடியார் பெருமக்களுடைய சிறப்பு. 63 நாயன்மார்கள், இறைவனை பற்றி பாடியவர்கள், இறைவனுக்கு தொண்டு செய்தவர்கள், அதே போல சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தவர்கள், சிவபெருமானை வழிபாடு செய்தவர்கள் என்று சொல்லி இப்படி 63 நாயன்மார்களும் 9 தொகையடியார்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதை
நீங்களே விளக்கி சொல்லுங்கள் என்று சொல்லி இறைவன் இந்த அரசன் கேட்கின்ற பொழுதுதான் சேக்கிழார் பெருமான் தில்லையம்பதியிலே சென்று கூத்த பெருமானிடத்திலே வேண்டி நிற்கிறார். பெருமானே, இந்த அடியாருடைய பெருமைகள் எல்லாம் எனக்கு என்ன தெரியும், நீங்க தான் எனக்கு அடியெடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்ல ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து இறைவனே உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்கிறார். அப்படி உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்து 4286 பாடல்கள் ஒரு வருஷம் பூரா பாடுறார் சேக்கிழார் பெருமான். அதற்கு பிறகு உலகலாம்னு ஆரம்பிச்சவர் மீண்டும் உலகலாம்னு முடிக்கிறார். முதல் பாட்டு உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேலியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று சொல்லி முதல் பாடலை ஆரம்பித்து கடைசியாக என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் உங்கிடம் அன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவு உலகலாம் என்று சொல்லி கடைசியாக இறுதி பாடலிலே உலகலாம் முடித்து கொடுக்கிறார். இந்த நூலை அப்போது அரசனாக இருந்த 2ஆம் குலோத்துங்க சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய அனபாய சக்கரவர்த்தி இந்த நூலை யானை மீது ஏற்றி, அதே போல பாண்டிய அமைச்சராக இருந்த சேக்கிழார் பெருமானையும் ஆணை மீது ஏற்றி தில்லையம்பதியை சுற்றி, அதாவது சிதம்பரத்தை சுற்றி நகரோலமாக வந்தார் என்று சொல்லி நமக்கு வரலாறு. அப்படி வந்து அரங்கேற்றம் செய்யப்பட்ட நூல் தான் இந்த பெரிய புராணம். பெரிய புராணம் யார் அடியெடுத்து கொடுத்தாங்க என்று சொன்னால் இறைவனே அடியெடுத்து கொடுத்தது. சேக்கிழார் பெருமானுக்கு நடராஜ பெருமான் அடியெடுத்து கொடுத்தது தான் நமக்கு உலகலாம் என்று சொல்லி நம்முடைய பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, நிறைய சமுதாய சிந்தனைகள் இருக்கிறது, இறைவனுடைய பக்தி நிலம் இருக்கிறது. பக்திக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா நமக்கு எல்லாரும் பக்தி என்று சொன்னாலே நமக்கு யார் நினைவுக்கு வருவாங்க? கண்ணப்ப நாயனார் நினைவுக்கு வருவார். கண்ணப்ப நாயனார் ஒரு வேடுவராக இருந்தாலும் கூட அவர் எப்படி இறைவனை வழிபாடு செய்தார் அப்படிங்கிறத நமக்கு சேக்கிழார் பெருமான் புராணத்தில் சொல்றார். அவர் முதலாக அந்த காட்டுக்குள்ளே செல்லுகின்ற பொழுது அப்போ ஒரு கன்னி வேட்டைக்காக போறார். அங்க இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடுவதற்காக. அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த கூட வந்த நாணன் என்று நாணன் என்று சொல்லக்கூடிய மெய்காப்பாளன் சொல்றான், இந்த மலையை கடந்து சென்றால் அங்கு ஒரு குடுமி தேவர் என்று சொல்லி ஒரு சாமி இருப்பார், அவரை போய் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சரி போலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க 2 பேரும். அப்படி செல்லுகின்ற பொழுது பக்கமா போக 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 அவருக்கு அவரையும் அறியாத மனசுல ஒரு ஈர்ப்பு. நேர இறைவனிடத்துல செல்லுகின்ற பொழுது இவர் பார்க்கறதுக்கு முன்னாடி சாமி இவரை பார்த்துறார். அப்படி பார்த்ததுனால அந்த பெருமானுடைய அருள் அத்தனையும் அவருக்கு கண்ணப்ப நாயனார் கிடைத்து விடுகிறது. வேகமா சாமி பக்கத்தில் போறார். அப்படி செல்லுகின்ற பொழுது ஒரு பெரிய காடு, அந்த காட்டில் வேற யாரும் கிடையாது, சாமி மட்டும்தான் இருக்கிறார். குடுமி தேவர் அவருக்கு பேர். காலத்தினார் நாமெல்லாம் போறோம் இல்லைங்களா, காலகஸ்தி, அந்த காலத்தினாருக்கு பேர் தமிழில் குடுமி தேவர். சாமி மட்டும்தான் இருக்கிறார். இப்போ சாமி பார்த்தா நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? ஒவ்வொரு சாமி கும்பிடுவோம், தேங்காய் பழம் வாங்குவோம், உடைப்போம். ஆனால் அவர் எப்படி நினைச்சார் அப்படின்னா, உடனே பார்க்குறாரு இவ்வளோ பெரிய காடு, இந்த காட்டில் சாமி நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீங்களே, இப்படி தனியாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு நிறைய சிங்கம் புலி கரடி இப்படியெல்லாம் நிறைய மிருகங்கள் எல்லாம் இருக்கும், அந்த மிருகங்களால் உங்களுக்கு ஏதாவது துன்பம் வந்துருச்சுன்னா என்ன செய்யறது என்று சொல்லி, இங்கே யார் இருப்பா? இந்த வேடுவர்கள் தானே இங்கெல்லாம் இருப்பாங்க, இப்படியெல்லாம் இருக்கலாமா பெருமானே என்று சொல்லி மனசு ரொம்ப வேதனைப்படுறார். சேக்கிழார் பெருமான் அதை சொல்றார், ஒரு பாட்டில் சொல்றார், வெம்மர குளத்து வந்த வேட்டு வச்சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அரிதிரு கானந்தன்னில் உம்முடன் துணையாயுள்ளார் ஒருவரும் இன்றி கெட்டேன் இம்மலை தனியே நீருங்கு இருப்பதே என்று நெய்வார் அப்படின்னா. அப்படின்னா பெருமானே இப்படி தன்னந்தனியா இருக்கலாமா, யாருமே துணையெல்லாம் இருக்கிறீங்களே என்று சொல்லி அப்படி மனசு ரொம்ப நைந்து போனார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். அதற்கு பிறகு சாமியை பார்த்து, சிவலிங்க திருமேனியை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, அவரு சாமி ரொம்ப இழைச்சி போயிருக்கிறாரு, அப்படி யாராவது கடந்த முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. சிவலிங்க திருமேனியை பார்த்து ரொம்ப இழைச்சி போயிருக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய நான் அமுதெல்லாம் கொண்டு வரேன், வேட்டையாடி கரிய முதல்லாம் நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போறாரு. ஆனால் போனோம்னா சாமி தனியாக இருக்கிறாரு, ஏதாவது மிருகங்கள்
ஆபத்தாயிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு திரும்பி வர்றாரு. போக வேண்டியது இப்படி திரும்பி வர வேண்டியது, இதே மாதிரி கொஞ்சம் நேரம் அந்த ஒரு ஊசலாட்டம் போல நிகழ்கிறது. ஒருவாறு போறார். அப்பதான் சொல்றாரு, இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த பொற் செருப்பால் மாற்றி வாயில் வஞ்சன நீர் தம்மை விளைத்த அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்கே சொல்வாருங்க. அதாவது சாமி ரொம்ப இழைச்சி போயிட்டாருன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரா, அங்கே பொன்முகல் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறு ஓடுகிறது, அந்த ஆற்றினுடைய தீர்த்தத்தை வாயில கொண்டு முகந்துட்டாரு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் பறித்து தன்னுடைய தலையில சொருகிட்டு வந்தார். அப்புறம் நல்ல பன்றியினுடைய இறைச்சி, அந்த பன்றியினுடைய இறைச்சியெல்லாம் அப்படியே எடுத்துட்டு வந்து ஒரு தொன்னையில வச்சு அது எப்படி வேக வச்சார் அப்படிங்கிறதெல்லாம் சேக்கிழ பெருமான் சொல்றார். நல்ல சதைக்கறி எல்லாம் எடுத்தார், அதையெல்லாம் ஒவ்வொன்றா கோலில் கோர்த்தாராம். அப்படி கோலில் கோர்த்து அப்படி தீயில வாட்டி அது எப்படி வாட்டினார் அப்படிங்கிறதெல்லாம் கூட சேக்கிழ பெருமான் சொல்றார். கொழுவிய தசைகள் எல்லாம் கோளினில் தெரிந்து கோர்த்தன்று அழலொரு பதத்தில் காட்சி பல்லினில் அடுக்கினாவில் பழகை நிமை பார்த்து படைத்தை விரைச்சி சால அழகுது நாயனீரே அமுது செய்து அருளும் என்றார். அப்படின்னா நல்ல சதைக்கறி எல்லாம் எடுத்தாரு, ஒன்றொன்றா கோர்த்தார். அதை தீயில வணக்கிறது கூட ஒரு அழகா சொல்வார். அழலொரு பதத்தில் காட்சி அப்படிங்கிறார். அப்படின்னா இப்ப நம்ம தாய்மார்களுக்கு தெரியும், தீ சிம்மில் வச்சு செய்வாங்க. ஒரு சில பொருள் எல்லாம் வணக்கிறது சிம்மில் வச்சு பண்ணுவாங்க. அந்த அழலொரு பதம் அப்படிங்கிறது இப்ப சொல்லக்கூடிய சிம்மில் வச்சு செய்யறது. அந்த அன்னைக்கே கண்ணப்ப நாயனார் செஞ்சிருக்கிறார். எப்போ 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அப்படியெல்லாம் வேக வச்சு அதை வந்து வாயில வச்சு அதக்கி பார்த்து சாப்பிட்டு பார்த்தாருன்னு சொன்னா தப்பு. அப்படி புகையில அதக்கிற மாதிரி அதக்கி அதுல சுவையா இருக்கிறத மட்டும் சாமிக்கு வச்சு படைச்சாரு. இப்படி ஒரு அன்பு இது வரைக்கும் சாமிக்கு யாரும் செஞ்சது இல்லை. அதனாலதான் பெருமான் வந்து இப்படியெல்லாம் தினசரி இது நடந்து கொண்டு இருக்கிறது. 6 நாட்கள் அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. இதை அங்க அந்த வழிபாட்டுக்கு வரக்கூடிய ஒரு ஐயர் யாருன்னா அவர் பேர் சிவகோசரியார். அவர் ஆகம முறைப்படி பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர். அவர் வந்து பார்க்கிறாரு, எலும்பு துண்டா இருக்குது, சாமி இப்படி எல்லாம் நடக்குது, இதெல்லாம் அனுசிதம் அப்படின்னா ரொம்ப தீட்டாகி போச்சு என்று சொல்லி ரொம்ப வேதனைப்படுறார். அப்படி வேதனைப்படுகின்ற பொழுது சாமி அவருடைய கனவுல போறார். சாமி அவருடைய கனவுல போய் அந்த பெரியவருடைய கனவுல போய், நீ அவனை சாதாரணமான வேடன் நினைக்காத, அவன் என் மேல வச்சிருக்கிற அன்பை நீ வந்து பாரு என்று சொல்லி, அப்ப அவர் கனவுல சொல்றார், அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு நியவாம் என்றும் அவனுடைய நிலை வாரறிமை என்று அருள் செய்தார் என்று சொல்லி, அப்படியே என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு வடிவம் அப்படின்னா முழுக்க முழுக்க அன்பு, என்னிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு தான் அவனுக்கு வடிவமாக இருக்கிறது. அறிவு என்று சொன்னால் என்னை பற்றி சிந்திக்கிறது ஒண்ணுதான் அவனுக்கு அறிவு. இப்போ நமக்கெல்லாம் பல்வேறு வேலைகள் இருக்கும், வாய்ப்பு கிடைக்கிற பொழுது ஏதோ கொஞ்சம் நேரம் சாமியை பற்றி சிந்திப்போம். ஆனால் கண்ணப்ப நாயனார் அப்படி அல்ல. அந்த 6 நாள் அங்கே இருந்தார், 6 நாளும் இறைவனையே நினைந்து கொண்டிருந்தார். சாப்பிட கிடையாது, தண்ணி குடிக்க கிடையாது, எதுவுமே செய்ய கிடையாது. அதான் இறைவன் வந்து அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அப்படின்னார். அன்பு என்று சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணம் யாரை சொல்லணும்னா கண்ணப்ப நாயனார் தான் சொல்ல முடியும். அதற்கு பிறகு அவர் வந்து அவருடைய பக்தியை காட்ட வேண்டும் என்பதற்காக, நீ நாளைக்கு வந்து என் பின்னாடி ஒளிந்து கொள், அவன் எப்படி பக்தி செய்யறான்னு நான் காட்டுறான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே மாதிரி அந்த சிவாச்சாரியார், அவர் பேரு சிவகோசரியார், அவர் சிவலிங்க திருமேனிக்கு பின்னாடி ஒளிந்திருக்கிறார். சாமி என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய கண்ணுல அப்படி கொஞ்சம் ரத்தம் வர மாதிரி காட்டுறார். ரத்தம் வர மாதிரி காட்டின உடனே கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணார் அப்படின்னா, அதாவது ரொம்ப அதை பார்த்த உடனே சரி, ஏதோ விலங்குகள் தான் இப்படி ஏதோ சாமி பண்ணிருச்சாட்டு இருக்கு, இல்லை வேடுவர்கள் ஏதாவது இப்படி செய்துட்டாங்க என்று சொல்லி அது அப்படி உண்மையான அந்த ரத்தமாகவே கருதி, பாவியேன் கண்டவண்ணம் பரமனார் கடுத்தது என்ன, ஆவியின் இணையங்கள் அத்தனார் கடுத்தது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் சாமி நல்லா இருந்தாரு, இந்த பாவி பார்த்ததுனால இப்படி ஆயிடுச்சா என்று சொல்லி, ஆவியின் இணைய எங்கள் அத்தனாருக்கு அடுத்தது என்னன்னா, என்னை உயிரை விட மேலான என்னுடைய சாமிக்கு இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி, அப்படியே அந்த வில்லை எடுத்துக்கொண்டு அந்த மலைகள் முழுக்க தேடுறார், ஒருத்தரையும் காணோம். அப்ப அந்த தலையெல்லாம் பிழிந்து கண்ணில் அப்பறார், அந்த குருதி நிக்கல. அப்ப அவருக்கு ஒரு நினைவுக்கு வருது ஒண்ணு, ஊனுக்கு மருந்து ஊன் அப்படின்னு சொல்லி. அதனால அப்பவே வந்து ஐயா மருத்துவர்களாக இருக்கிறாங்க,
ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது 1500 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணப்ப நாயனார் செய்திருக்கிறார். அந்த அம்பை ஒன்று எடுத்தார். ஊனுக்கு மருந்து ஊன் அப்படிங்கிற அந்த பழமொழி நினைவுக்கு வந்தது. ஒரு கண்ணை பெயர்த்து சாமியினுடைய கண்ணில் வச்சார். சாமியினுடைய கண்ணில் வச்ச உடனே ரத்தம் நின்று போச்சு. இப்போ ரத்தம் நின்று போச்சு. அவர் எப்படி அந்த மகிழ்ச்சியை கொண்டாடினார் அப்படின்னா, அப்படியே குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார் கூத்தும் மாடி அப்படிங்கிற சேக்கல பெருமாள். அந்த ரத்தம் நின்ன உடனே இப்போ ஒரு கண்ணு தான் அவருக்கு இருக்குது, ஆனால் அந்த ஒரு கண்ணு தான் இருக்குதுங்கிறது அவருக்கு தெரியல. சாமியினுடைய கண்ணில் ரத்தம் நின்று போச்சு. அவர் பெற்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நன்று நான் செய்த இந்த மதி, நான் நல்ல காரியம் செஞ்சிருக்கிறேன், பரவாயில்ல, சாமியினுடைய கண்ணில் ரத்தம் நின்றுச்சு என்று சொல்லி குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார் கூத்தும் மாடிமார் சேக்கல பெருமாள். அப்படியே ஒரு கண்ணோட அப்படியெல்லாம் செய்ய முடியுமா? நிலத்தில் நின்று ஏற பாய்ந்தார். அப்படி எட்டி குதிச்சாரா. அவ்வளோ மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் தான். அதற்கு பிறகு பெருமான் என்ன பண்றாருன்னா, இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வர மாதிரி காட்டினார். இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வர மாதிரி காட்டுகின்ற பொழுதுதான் அவர் சிவகோசனர் அப்படியே பயந்துட்டே பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ 2 கண்ணு இருந்தது, ஒரு கண்ணை கொடுத்தாச்சு இல்லையா? ரெண்டாவது இருக்கிறது 2 கண்ணு தான். இன்னொரு கண்ணை யாராவது கொடுக்கறதுக்கு மனசு வருமானா வராது. ஆனால் கண்ணப்ப நாயனார் அதை பற்றி யோசிக்கல. என்ன சொன்னார் அப்படின்னா, 2வது கண்ணில் அந்த குருதி வருகின்ற பொழுது மருந்து கை கண்டேன் கவலை இல்லை அப்படின்னு. ஏற்கனவே ஒரு கண்ணை பெயர்த்து அப்பயாச்சும் நின்று போச்சு. அதனால இன்னொரு கண்ணு எனக்கு இருக்கு, அதனால அதை பெயர்த்து நான் அந்த குருதியை நிறுத்துவேன் என்று சொல்லி, கண்ணு தெரியாது இல்லைங்களா, 2வது கண்ணை பெயர்த்துட்டா எந்த இடத்துல அப்புறதுன்னு தெரியாது. அந்த இடம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய காலத்தை செருப்பு காலத்துக்கு சாமி தலைமை வச்சார். அந்த கண்ணுகிட்ட வச்சார். வைத்த அந்த கண்ணை பிடுங்குகின்ற பொழுதுதான் சாமியினால அதுக்கு மேல சாமியினால தாங்க முடியலையா. தரித்திரர் தேவதேவர் அப்படின்னார் சேக்கல பெருமாள். இதுக்கு மேல பெருமானாலே அந்த காட்சியை காண முடியல. நில்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்ப என்று சொல்லி 3 முறை அவருடைய கையை பற்றி கொண்டு அவருக்கு பெருமான் எப்படி அருள் கொடுத்தார் அப்படின்னா, மாறிலாய் என் வளத்தில் நிற்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தார் என்று சொல்லி சேக்கல பெருமான் அந்த இடத்த சொல்றாருங்க. அப்படின்னா மாறிலாய் வளத்தில் இடது பக்கம் உமையம்மை இருக்கிறாங்க. எப்பொழுதும் அம்மா எப்பவும் இடது பக்கம் இருப்பாங்க. அதனால இன்னொருத்தர் அங்கே நிற்க வைக்க முடியாது. அதனால வலது பக்கம் நிற்பேன் என்று சொல்லி காலத்தி போனீங்கன்னா நல்லா பாருங்க. சாமிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்ணப்ப நாயனார் இருப்பார். பெரிய திருமணியா இருக்கும். ஆனா கருவறைக்குள்ள ஒரு கண்ணப்பர் இருக்கிறார். நல்லா அங்க இருக்கிறவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, காட்டுவாங்க. அப்ப இறைவனுக்கு பக்கத்துல வலது பக்கத்துல யார் இருக்காங்கன்னா கண்ணப்ப நாயனார் காலத்தில இன்னும் இருக்கிறார். நான் போன மாசம் போன பொழுது கூட பார்த்தேன். ஆனா இரவு 8 மணி பூஜையில போனோம்னா அதை காட்டுவாங்க. அப்ப மாறிலா என் வளத்தில் நிற்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தார் என்று சொல்லி சேக்கல பெருமானே அங்க சொல்றாருங்க. அன்புக்கு ஒரு வடிவம் சொல்லணும் அப்படின்னா, அன்புக்கு ஏதாவது வடிவம் சொல்ல முடியுமா? அந்த அன்புக்கு ஒரு வடிவம்னா கண்ணப்ப நாயனார் தான் அன்புக்கு வடிவம். இது மாதிரி அந்த பக்தி என்று சொல்லுவது என்னன்னா, இப்போ நாமெல்லாம் பக்தி செய்வோம் இல்லைன்னு சொல்லலைங்க, குறை இல்லை. நம்ம குடும்பம் நல்லா, தப்பு கிடையாது, அப்படிதான் நம்ம வேண்டி ஆகணும் இல்லையா? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும், குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்கணும், சொந்த பந்தம் எல்லாம் நல்லா இருக்கணும், இப்படிதான் நம்ம பக்தி செய்வோம். அது ஒரு வகையான பக்தி, ஒரு எதிர்பார்ப்பு. பெருமானுடைய எதிர்பார்ப்பு ஒன்றும் தவறும் கிடையாது. நம்ம வேற யாருக்கிட்ட போய் கேட்க முடியும்? சாமி கிட்ட தான் கேட்க முடியும், தப்பு கிடையாது. ஆனா கண்ணப்பர் வழிபாடு செய்வது பக்தி எப்படின்னா நிஷ்காமிய பக்தின்னு சொல்லுவாங்க. எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு பக்தி. அதுக்கு பேர் என்ன? வீடும் கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார்னு சேக்கல பெருமான் சொல்றாரு. அது மாதிரி எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு பக்தி யாருக்கிட்ட இருந்ததுன்னா கண்ணப்ப நாயனாருக்கு இருந்தது. அதனாலதான் பின்னாடி வந்த மாணிக்க வாசக பெருமான் சொல்றாருங்க, கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பர் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டார்களே அப்படின்னாரு. கண்ணப்பரை எல்லாம் நீங்கள் அடியாரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு என்னை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி மாணிக்க வாசக பெருமானை அழுது கேட்கிறார் இறைவனிடத்திலே. கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பர் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டார்களே வண்ணப்பணித்து என்னை வாயென்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீற்றிற்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்று சொல்லி கண்ணப்ப நாயனாருடைய அன்பை அவ்வளவு வியந்து பாராட்டுகிறார் மணிவாசக பெருமானை. ஒரு வேடர் தான் இருந்தாலும் கூட இறைவனிடத்தில் அவர் செய்த அன்பு இருக்குது பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப பெருமானிடத்துல பக்தி செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெரிய புராணத்துல இது ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பெரிய புராணத்துல சமுதாய சிந்தனைகள் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குதுங்க. திருநீலகண்ட நாயனார் போனா எல்லாத்துக்கும் தெரியும்.
திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்தில் என்ன முக்கியமா அப்படின்னா, அவர் ஒரு குயவனார். திருநீலகண்டம் திருநீலகண்டன் சொல்லிட்டே இருப்பார். திருநீலகண்டங்கிறது என்ன அப்படின்னா, இறைவனுடைய ஒரு அருட்தன்மையை சொல்லக்கூடியது. அதாவது தேவர்கள் எல்லாம் அமிர்தம் வேண்டும் என்று சொல்லி பார்க்கடலை கடைந்தார்கள். அப்படி பார்க்கடலை கடைகின்ற பொழுது வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவும், மேருமலை என்று சொல்லக்கூடிய அந்த இமயமலையை மத்தாகவும் வைத்து கடைந்தார்கள். அப்படி கடைகின்ற பொழுது முதல்ல என்ன வந்ததுன்னா நஞ்சு வந்தது. நஞ்சு வருகின்ற பொழுது தேவர்கள் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. இப்போ நஞ்சை என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நஞ்சு கீழே விழுந்தாச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சு போயிடும். ஆழகால விஷம் சொல்லும் இல்லைங்களா அது. இப்போ அதை என்ன பண்ணார் அப்படின்னா, சாமி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சுந்தரரை அனுப்பி அதை ஒரு உருண்டையாக செய்து கொண்டு வா என்று சொன்னார். சுந்தரர் அதை அப்படியே கையில் திரட்டி கொண்டு போனார். கொண்டு போய் பெருமான் என்ன பண்ணார்னா, இந்த உலகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக, தேவர்களை எல்லாம் காக்க வேண்டும் என்பதற்காக அதை அந்த நஞ்சை தான் உண்டான். அந்த நஞ்சு கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக உமையம்மை அந்த இடத்துல நிற்கும்படியாக செய்தார் என்று சொல்லி நமக்கு வரலாறு. அப்போ அந்த நஞ்சுண்டது எதுக்கு அப்படின்னா, அதனால தான் அவனுக்கு பேர் தியாகேசன் பேரு. தியாகேசன் அப்படின்னா என்ன அப்படின்னா, தியாகேசன் சாமிக்கு ஒரு பெயர் இருக்குது இல்லைங்களா. துன்பத்தை தான் ஏற்றுக்கொண்டு இன்பத்தை இந்த உலக மக்களுக்காக தேவர்களுக்காக கொடுத்த பெருமை சிவபெருமானுக்கு தான் உண்டு. அதனால தான் அவனுக்கு பேர் தியாகேசன் அப்படின்னே பேருங்க. அப்படி அந்த திருநீலகண்டன் என்று சொல்லி நாயனார் திருநீலகண்ட நாயனார் அதை சொல்லிக்கொண்டே இருப்பார். அதனால இந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவர் எப்படி அதை நிறுத்தலாம் அப்படின்னா, திருநீலகண்டத்தின் மேல ஆணை என்று சொன்னா அவர் தப்பு செய்ய மாட்டார் என்று சொல்லி அந்த அம்மா தெரிஞ்சுட்டாங்க. அதனால அப்படி எப்பொழுதும் போல இரவு நேரத்திலே தன்னுடைய மனைவியிடத்தில் அவர் நெருங்குகின்ற பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, தீண்டிவி ராயன் எம்மை திருநீலகண்டம் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருநீலகண்டத்தின் மீது ஆணை, என்னை நீங்கள் தொடக்கூடாது என்று சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனேயே அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, அந்த அம்மா என்னைன்னு சொல்லலை, எம்மை அப்படின்னு சொல்லி பன்மையில் சொன்னாங்க. எம்மை அப்படின்னா என்ன மட்டுமல்ல, வேற எந்த ஒரு பெண்ணையும் தீண்டக்கூடாது என்று சொல்லியது போல அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் வேதிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி எதிலார் போல நோக்கி எம்மையும் என்றதனாலே மற்ற மாதரார் தம்மை எந்தன் மனத்தினம் தீண்டேன் என்றார் அப்படின்னார். அப்படின்னா ஆதியார் நீலகண்டத்து அளவுதான் கொண்ட ஆர்வம், அந்த நீலகண்டத்தின் மீது அவர் கொண்ட ஒரு அன்பின் காரணமாக எம்மை என்று சொல்லியதனாலே மனைவியும் அவர் தீண்டல, மற்ற எந்த ஒரு பெண்ணையும் தீண்டவில்லை. இது எத்தனை காலத்துக்கு அப்படின்னா, அதாவது வளமலி இளமை நீங்கி வடிகுறு மூப்பு தளர்வோடு சாய்ந்து மண்பு தம்பிரான் கரத்து சாயார் அப்படின்னார். அப்படின்னா ஒரு 20 வயசு, 20 வயசுல இருந்து நடக்க முடியாத காலம், போலூன்னா தான் நடக்க முடியும். அப்படின்னா 80 வயசு வரைக்கும் இந்த மாதிரி 2 பேரும் வாழ்ந்து வந்தாங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் எல்லாமே உண்டு. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியதை செஞ்சாங்க, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சாங்க. ஆனா 2 பேர்த்துக்குள்ள அந்த உடல் இன்பம் என்று சொல்லக்கூடியது மட்டும் இல்லை, மெய்யுறு உணர்ச்சி என்று சொல்லக்கூடியது இல்லை. இது எப்படி அவங்க அதை காப்பாத்தினாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் சேக்கிழார் பெருமான் நமக்கு ஒரு உண்மையை சொல்றார். கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு இருந்தாலும் கூட வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறது இங்க சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா, கற்பூரு மனைவியாரும் கணவனார்கான எல்லாம் பொற்புறம் மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இப்புறம்பு ஒளியாதங்கள் இருவரும் வேறு வைகி அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார்கள் அப்படின்னாருங்க. கிட்டத்தட்ட 60 வயது அவர்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. 20 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு குயவனார் வீடு எப்படி இருக்கும், சட்டி பானையெல்லாம் அதுலேயே தான் இருக்கும். அதுலேயும் ஒரு பக்கம் அவங்க படுத்துக்குவாங்க, அதுலேயும் ஒரு பக்கம் சமையல் செஞ்சுக்குவாங்க. இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கும். தனித்தனி பெட்ரூம் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. இப்புறம் கொடியாதங்கள் அப்படின்னாரு. அப்படின்னா சண்டை போட்டுட்டு இருந்தம்மா வெளியில் போகலை. கணவனுக்கிட்ட ஒரு சூழலை மட்டும்தான். இந்த கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது வேற யாருக்கும் தெரியாதான். சேக்கிழார் பெருமான் சொல்ற அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார்கள் அப்படின்னாரு. வேற யாருக்கும் தெரியாது. அவங்க 2 பேர்த்துக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும், அவ்வளவுதான். இப்படியே அந்த 80 ஆண்டு காலம் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாமி நினைச்சாரு, என்ன நினைச்சாருன்னா, இவங்களை எப்படியாவது சேர்த்தணும்னு நினைச்சாரு. அதற்கு தான் பெருமான் அங்க வர்றாரு. பெருமான் ஒரு ஓட்டை கொடுத்துட்டு போறாரு. முதல்ல திருவோடு ஒன்று
அந்த திருவோட்டை கொடுத்துட்டு மறுபடியும் வந்து சாமி கேட்கிறார், அவரே மறைச்சு வச்சுட்டு வந்து கேட்கிறார், அந்த ஓடு கூடப்பா அப்படின்னு சொல்லி. அது காணோம், வேற ஓடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சாமி என்ன சொல்றாருன்னா, எனக்கு அந்த ஓடே தான் வேணும், நீ அதை திருடிட்டு என்கிட்ட அப்படின்னு சொல்லி சண்டை போடுற மாதிரி போட்டு அவர் இல்லைன்னு சொல்ல, சரி இல்லைன்னு சொன்னா நீ சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு பெருமான் கேட்கின்ற பொழுதுதான் அவர் வந்து சத்தியம் பண்றதுக்கு வர்றார். அப்போ வந்து சத்தியம் பண்றதுக்கு குழந்தை இருக்குதா அப்படின்னு கேட்டால் குழந்தை இல்லை. திருநீலகண்ட நாயனார் குழந்தை கிடையாது. சரி குழந்தை இல்லைன்னு சொல்ற, மனைவியினுடைய கையை பிடிச்சி சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்பதான் அவர் வந்து நான் மனைவியை வந்து தொடமாட்டேன். என்னப்பா மனைவியை தொடமாட்டேன்னு சொல்ற ஆள் யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா, நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்றார் சாமி. அவர் வந்து இல்லை நான் உண்மையைத்தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுதான், இல்லை நீ மனைவியை பிடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். முடியாதுங்கிறார். அப்போ சிதம்பரத்துக்கு பக்கத்தால ஒரு குளம் இருக்கு, திருப்புலிச்சரம் என்று சொல்லக்கூடிய ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல போய் முழுகணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் பெருமான். அவர் அடியாராக தான் வந்திருக்கிறார். தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. எல்லாரும் சாட்சியாக அந்த குளத்துக்கு முன்னாடி வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, நான் கையை தொடமாட்டேன், ஏன்னா அன்னைக்கே சத்தியம் பண்ணியாச்சு இல்லையா, தீண்டி வீராயன் எம்மை திருநீலகண்டம். அதனால ஒரு கோல் ஒன்று வச்சு அந்த கோலில் 2 பேரும் 2 பக்கம் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் திருநீலகண்ட நாயனார். அதெல்லாம் முடியாது, கையை பிடிச்சி தான் முழுகணும் அப்படிங்கிறார் சாமி. அப்போதான் அவர் வந்து சொல்றாரு, எல்லாரும் கேட்கிற மாதிரி சின்ன வயசுல எங்க 2 பேர்த்துக்கு ஒரு சபதம். அவங்க என்னுடைய மனைவியார் வந்து தீண்டுவீராயன் எம்மை திருநீலகண்டன் ஆணையிட்டதுனால நான் வந்து அவங்களையும் தீண்டலை, வேற எந்த ஒரு பெண்ணையும் தீண்டலைன்னு சொல்லி எல்லாரும் கேட்கிற மாதிரி சொல்லி அந்த குளத்தில் அப்படியே 2 பேரும் முழுகிறாங்க. மேலே எழுந்திருக்கிற பொழுது மீண்டும் இளமையா எந்திரிச்சாங்களாம். அந்த குளத்துக்கு பேர் இன்னைக்குமே இளமையாக்கியான் குளம்னு பேருங்க. இளமையாக்கியான் குளம்னே பேர். ஏன்னா திரும்ப பெற முடியாத ஒன்றே ஒன்று, பணமெல்லாம் செலவாச்சு காணாத போச்சுன்னா சம்பாதிச்சுக்கலாம், ஆனா திரும்ப பெற முடியாத ஒன்றே ஒன்று இளமை தான். 20 வயசு அந்த இளமையோடு மீண்டும் 2 பேர் எந்திரிச்சாங்க அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். இந்த புராணத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கணவன் மனைவிக்கு எத்தனை பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், ஆனா அவங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அதே மாதிரி பெருமானிடத்தில் வச்சிருக்கக்கூடிய அன்பு கொஞ்சம் கூட குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து நமக்கு பெரிய புராணத்திலேயே தனி அடியார் என்று சொல்லக்கூடிய ஒரு நாயன்மாரை பற்றி வரக்கூடிய முதல் இடமே திருநீலகண்ட நாயனார் தாங்க. அதற்கு அடுத்தெல்லாம் நிறைய நாயன்மார் வருது. இதே மாதிரி பெரிய புராணத்துல திருக்குறிப்பு தொண்டை நாயனார் புராணம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுல தொண்டை நாட்டு வேளாளர்கள் அப்படின்னு சொல்லி வருதுங்க. தொண்டை நாடு அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய காஞ்சிபுரம், சென்னை இந்த பகுதியெல்லாம் தொண்டை நாடு. திருவண்ணாமலைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியதெல்லாம் தொண்டை நாடு. அங்கு வேளாண்மை தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த பேர் தான் தொண்டை நாட்டு வேளாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க வந்து எப்படி நம்ம வேளாளர்கள் அப்படிங்கிறது அந்த விவசாய தொழில் செய்யக்கூடிய கவுண்டர்கள் தான் இங்க வேளாளர்கள் இல்லையா. அங்க வந்து தொண்டை நாட்டில் வந்து முதலியார்கள் விவசாய தொழில் செய்வாங்க. அந்த யார் வேளாண்மை தொழில் செய்கின்றார்களோ அவங்க வேளாளர்கள். அவங்களுடைய நிலை எப்படி என்னன்னா, அந்த தீயது அப்படிங்கிறத கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்களாம். செய்யாம இருக்கிறதுங்கிறது வேற. சேக்கிழ பெருமான் சொல்வார் அந்த புராணத்துல, தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வாள் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ அப்படிம்பார். கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்களாம். தீமை அப்படிங்கிற அந்த செயலை கனவுலையே நினைச்சு பார்க்காதவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்வார். அவங்களுடைய நிலையை சொல்றாருங்க. அங்க திருவாலங்காடு என்று சொல்ல ஒரு பதி. அந்த திருவாலங்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் வந்து பழையனூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊருங்க. அந்த பழையனூர்ல வந்து 70 வேளாளர்கள் அங்க இருக்கிறாங்க. அந்த 70 வேளாளர்கள் எப்படி அப்படின்னா, அந்த பகுதியில எந்த ஒரு நியாயம்னாலும் சரி, ஒரு தீர்ப்பு அப்படின்னா அவங்க தான் சொல்லணும், அவங்க தான் சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்கன்னா தீர்ப்பா இருக்கும். யாருக்காகவும் அவங்க வந்து தீர்ப்பை வந்து மாற்றி சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்துல கோர்ட்டு கேஸ் எல்லாம் கிடையாது. பெரியவங்க இருந்து சொன்னாங்கன்னா கேட்டுக்குவாங்க. 70 வேளாளர்கள் அங்க இருக்கிறாங்க. அந்த பழையனூர் என்று சொல்லக்கூடிய பதி இன்னைக்கு அந்த ஊர் இருக்கு. திருவாலங்காடு எங்கிறது அப்படின்னா திருவள்ளூர் அப்படிங்கிற அந்த திருவள்ளூர்ல இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆலங்காடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து போன கோயில் அது. காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து போன கோயில். அங்க பழையனூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வேளாளர்கள் இருக்கிறாங்க. அந்த வேளாளர்கள்கிட்ட ஒரு கேஸ் போகுது. எப்படி அப்படின்னா, ஒரு வணிகன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த வணிகன் வந்து வேறொரு பெண்ணிடத்திலே அவன் வந்து தொடர்பு கொண்டு
தன்னுடைய கட்டின மனைவியை வந்து ரொம்ப வற்புறுத்தி ரொம்ப துன்புறுத்தி அந்த பெண் இறந்தே போயிடுறான். அப்படி இறந்தே போனதுனால அந்த பெண் வந்து பேயாக வந்து, அதாவது நீலி கதைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அந்த காலத்தில் நீலி கண்ணீர் வடிக்கிறான்னு சொல்லணும் இல்லையா, அது இந்த கதை தான். நீலி கண்ணீர் வடிக்கிறான்டா அவ அப்படின்னு சொல்லவும் இல்லையா, அது இதுதான். அந்த நீலி என்று சொல்லக்கூடிய பேயா அந்த பெண் வர அடுத்த பிறப்புல அந்த பெண் இவனுடைய துன்பம் தாங்காம, இவனுடைய கஷ்டம் தாங்காம இறந்து போயிடுறா. எப்படியாவது இவனை பழி வாங்கணும் அப்படின்னு அடுத்த பிறப்புல நீலி பேயா வருது. அப்படி நீலி பேயாக வருகின்ற பொழுது அது என்ன பண்ணுது அப்படின்னா, இவனை பழி வாங்கியே தீரணும் என்று சொல்லி அது வருகின்ற பொழுது இந்த வணிகன் வந்து அங்கு இருக்கிற பொழுது இந்த பேய் அவனை பின்தொடர்ந்தே வருது. அப்படி பின்தொடர்ந்து வருகின்ற பொழுது இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு மந்திரவாதி கிட்ட போய் இந்த மாதிரி என்னுடைய மனைவி இறந்து போயிட்டா, அவன் வந்து பேயா வந்து என்னை துன்புறுத்துறா, இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான்னா, ஒரு வாள் ஒன்று கையில் கொடுத்து, இந்த வாள் எப்பொழுதும் கையில் இருக்கணும், இதை வந்து வச்சுட்டீங்கன்னா அந்த பேய் வந்து உன்னை கொண்டு போடும். அதனால இந்த வாள் வந்து தூங்குற பொழுதும் சரி, விழிச்சிருக்கிற பொழுதும் சரி, இரவும் சரி, பகலும் சரி, எப்பொழுதும் அந்த கத்தி கையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வாளை கொடுக்குறான் அந்த மந்திரவாதி. அந்த வாளோடவே அவன் சுத்திட்டு இருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது இந்த பேய் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கள்ளிச்செடியை ஒடிக்குது. கள்ளிச்செடியை ஒடிச்சு அதை குழந்தையா மாத்துது. அதாவது பேய் அப்படிங்கிறது அப்படியெல்லாம் அந்த வித்தைகள் எல்லாம் செய்யும். அந்த கள்ளிச்செடியை குழந்தையா மாற்றி ஒரு பெண் குழந்தையா அந்த கள்ளிச்செடி வருது. இந்த பேய் வருது. இந்த பேயும் அந்த கள்ளிச்செடியும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து இந்த வணிகனை வந்து ரொம்ப துன்புறுத்திட்டு வருகின்ற பொழுது இந்த வணிகன் திருவாலங்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழையனூருக்கு வந்துடுறான். அப்படி பழையனூருக்கு வருகின்ற பொழுது அந்த வேளாளர் இருக்கக்கூடிய சபைக்கு போகிறான். அந்த வேளாளர்கள் சபையில் போய் இவன் என்ன சொல்றன்னா, இந்த பேய் என்னை துன்புறுத்திட்டே வருது, எப்படியாவது எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுங்க, அந்த பேய்கிட்ட இருந்து என்னை நீங்கள் காப்பாற்றுங்க என்று சொல்லி இவன் போய் அந்த பேய்கிட்ட சரணடைகிறான். அப்படி சரணடைஞ்சதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி பேசிக்கலாம் என்று சொல்லி இருக்கிற பொழுது நியாயம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்க அந்த பெண் வந்து ரொம்ப அழுது அந்த வேளாளர்கிட்ட தன்னுடைய குறையை சொல்லுவான். அவங்களும் அந்த பெண் சொல்றது ஓரளவுக்கு நம்புறாங்க. பேசிட்டு இருக்க இந்த கள்ளிச்செடி அந்த குழந்தையா இருக்கிற கள்ளிச்செடி என்ன பண்ணுது அப்படின்னா, அப்பா அப்படின்னு சொல்லி அவனை போய் கட்டி பிடிக்குது. அப்படி அப்பான்னு கட்டி பிடிச்சதுன்னா அந்த குழந்தை, பெண் குழந்தை பார்த்தா யாருக்கும் மனசு இலகி போயிடும். அந்த வேளாளர்கள்லாம் இது உண்மைதான், இது வந்து பெண் தான், அந்த பெண்ணோட குழந்தை தான் இது, இந்த வணிகன் சொல்றது பொய் என்று சொல்லி வணிகன் சொல்றது அவங்க நம்புறதில்லை. நம்பாததுக்கு தகுந்த மாதிரியே அந்த கள்ளி செடியை போய் அப்பான்னு கட்டி பிடிக்கவும் அது அவங்க வந்து அவன் சொல்றான், இல்லை இது வந்து பேய், பெண் இல்லை, என்னை பழி வாங்கிறதுக்காக இப்படி வருதுன்னு சொல்றான். ஆனால் யாரும் நம்புறதில்லை. மாலை நேரம் ஆயிடுது, இது மாதிரி இருட்டாகி போயிடுது. இருட்டாகி போனதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வேளாளர்கள் 70 பேரும் சரி நாளைக்கு காலையில் உங்கள் நியாயத்தை பேசிக்கலாம், இன்னைக்கு எல்லாம் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் தங்கிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எல்லாரும் சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், இல்லை இல்லை அந்த பேய் என்னை பழி வாங்கிரும், நான் அதோட தங்க மாட்டேன்னு சொல்கிறான். அந்த பேய் என்ன சொல்லுது அப்படின்னா, நள்ளிரவு நேரத்தில் அந்த கையில் இருக்கிற வாளால் என்னையும் பொண்ணையும் இவன் கொண்டுட்டு போயிடுவான், அந்த வாளை நீங்கள் வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லி அந்த பேய் சொல்லுது. அவங்க எல்லாரும் கேட்குறாங்க, ஏப்பா கையில் உனக்கு கத்தி எதுக்கு, அதை நீ கொடுத்துட்டு போய் தங்கு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவன் சொல்கிறான், இல்லை இந்த வாள் இல்லைன்னா இந்த பேய் என்னை கொன்று அப்படின்னு சொல்கிறான். அது பேய் இல்லைப்பா, உன்னுடைய மனைவி தான்ப்பா, நீ எதோ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த வேளாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாளை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னு சொன்னால் நாங்கள் 7 பேர் எங்களுடைய உயிரை கொடுக்குறோம், எங்களுடைய உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றுவோம், நாங்கள் உத்தரவாதம் என்று சொல்லி அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனேயே அவனும் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த பேயோட போய் தங்குறான். இரவு 12 மணிக்கு மேலே ஆகுது. அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, அந்த வணிகனுடைய உடம்பை கீறி அவனை கொன்று போட்டுட்டு அந்த கள்ளி செடியை குழந்தையை கூட்டிட்டு அந்த பேய் போயிடுது. அடுத்த நாள் காலையில் வந்து அந்த வேளாளர்கள் பார்க்குறாங்க, அந்த வணிகன் இறந்து கிடக்கிறான். அப்படி இறந்து கிடந்த உடனேயே நம்ம கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியல, அதனால் நம்ம என்ன செய்யணும்னா 7 பேரும்
தீ புகுந்து இறந்து போயிடலாம் என்று சொல்லி தவறான ஒரு தீர்ப்பு சொன்னதுனால, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறதுனால நம்ம 70 பேரும் இறந்து போயிடணும்னு சொல்லி ஒரு பெரிய தீ மூட்டி அந்த 70 வணிகர்களும் ஒரு சேர தீ புகுந்து இறந்தார்கள் என்று சொல்லி பெரிய புராணத்தில் இருக்கு. இது தொண்டை நாட்டு சதகம் என்று சொல்லக்கூடிய செய்யுள் இருக்குது. 70 வேளாளர்களும் தங்களுடைய வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லை என்பதற்காக ஒரு சேர உயிரிழந்தார்கள். அந்த அத்தனை 70 பேரையும் ஆலங்காட்டு பெருமான் தன்னுடைய திருவடியிலே அடைக்கலமாக வைத்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு பெரிய புராணத்தில் சொல்றார். அப்ப நம்ம தமிழ்நாட்டில் அந்த வாய்மையை எப்படியெல்லாம் அந்த வேளாளர்கள் காப்பாற்றினார்கள் அப்படிங்கிறத நமக்கு அங்க சொல்றாங்க. அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால் அடுத்து என்ன செய்யணுமா, தன்னுடைய உயிரே போனாலும் அதை பற்றி கவலைப்படாதவர்கள் தொண்டை நாட்டு வேளாளர் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்னன்னா, ஒரு தொண்டை நாட்டுக்கும் சேர நாடு என்று சொல்லக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய கேரளா, இந்த தொண்டை நாட்டுக்கும் சேர நாட்டுக்கும் ஒரு பெரிய கலகம் வருகிறது. அப்படி அந்த கலகம் வருகின்ற பொழுது எல்லாரும் மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க, எங்க போறதுன்னு தெரியாத போறாங்க. அப்போ ஒரு சின்ன பெண் குழந்தை ஒன்று, சேர நாட்டினுடைய பெண் குழந்தை நம்ம தொண்டை நாட்டுக்குள்ள வந்துடுது. தொண்டை நாட்டுக்குள்ள வந்து அது ஒரு பெண் குழந்தையா இருக்கிறதுனால இதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய வேளாளர் பெருமக்கள் வந்து அந்த குழந்தையை வளர்க்குறாங்க. ரொம்ப நாள் வளர்க்குறாங்க. அதாவது ஒரு 5-6 வயசுல வந்த குழந்தை 12 வயசு 13 வயசு ஆயிடுச்சு, பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. நம்ம இதில் சொன்னோன்னா பெரிய பிள்ளை ஆயிட்டா. அந்த அளவுக்கு அவங்க வந்து வளர்த்துறாங்க. அப்படி வளர்ந்து அவங்க தன்னுடைய மகள் போல வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கிற பொழுது இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு நாள் வந்து அங்கு அந்த சேர நாட்டுக்காரருக்கு ஒரு செய்தி போகுது, உங்களுடைய குழந்தை இந்த மாதிரி தொண்டை நாட்டில் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தால் ஒரு வேளாளர் வீட்டில் வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவங்க எல்லாரும் குடும்பத்தோடு வந்து அந்த குழந்தைய வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறதுக்காக வர்றாங்க. அப்படி வருகின்ற பொழுது அந்த தொண்டை நாட்டு வேளாளர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இது நாங்கள் வளர்த்தின குழந்தை, எங்களுடைய பெண் குழந்தை எது, ஒரு பெண் குழந்தை பெரிய பொண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த வீட்டுக்கு அனுப்புகின்ற பொழுது சீர் சிறப்பெல்லாம் செய்து தான் அனுப்பணும். அதனால இந்த பெண்ணுக்கு தேவையான கல்யாண சீர்வரிசைகள் அத்தனை செஞ்சுதான் அனுப்புவோம் என்று சொல்லி அந்த குழந்தைக்கான அத்தனை சீர்வரிசைகளையும் செய்து அனுப்பினார்கள் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து காட்டியிருக்கிறார். இப்படியெல்லாம் நமக்கு வந்து அந்த காலத்தில் நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இப்படி இருந்திருக்கு. அதே மாதிரி சேக்கிழார் பெருமான் வந்து ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இலக்கணம் சொல்றார். மனுநீதி சோழனுடைய சரீரத்தில் வருதுங்க. மனுநீதி சக்கரவர்த்தியினுடைய வரலாற்றில் ஒரு அரசன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்றாருங்க. அதாவது அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ராஜா அப்படிங்கிறவங்க வந்து உலகத்தில் 5 துன்பங்கள் வரும். 5 வகையான துன்பங்களை யாரு நீக்கி கொடுக்குறாங்களோ அவங்க தான் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. எப்ப சொன்னது? இந்த 12ஆம் நூற்றாண்டுல சேக்கிழார் பெருமான் ஒரு அமைச்சர், மனுநீதி சோழர் ஒரு அரசர், ஒரு அரசருடைய சரீரத்தை ஒரு அமைச்சர் பாடி இருக்கிறார். அவர் எப்படி சொல்வார் அப்படின்னா, மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமுக பகைதனத்தால் கல்வரால் உயிர் தம்மால் ஆனமயம் 5 தீர்த்து அரங்காப்பான் அல்லனோ என்று சொல்லி அங்க சொல்றாருங்க. அப்படின்னா அதாவது ஆன்மா இந்த உயிர்களுக்கு, உலக உயிர்களுக்கு 5 வகையான துன்பம் வரும் அப்படிங்கிறார். அப்பவே சொல்லியிருக்கார் சேக்கிழார் பெருமான். எப்படி வரும் அப்படின்னா, ஒரு அரசனை வச்சுக்கோங்க, அந்த அரசனால துன்பம் வருமா? அரசனால எப்படிங்க துன்பம் வரும் அப்படின்னா, நிறைய வரிகளை போடுவது, மக்களை துன்புறுத்துவது, கொடுமையான சட்டங்களை இயற்றுவது, இதெல்லாம் அரசனால் வரக்கூடிய துன்பம். அப்புறம் தன்னால், அப்புறம் சொன்னார் தன் பரிசனத்தால் அப்படிங்க. தன் பரிசனம்னா என்ன? அவங்களுக்கு சொந்தக்காரெல்லாம் இருப்பாங்க பாருங்க, மாமன் மச்சான் பங்காளி, இவங்களெல்லாம், இவங்கனால துன்பம் வருமா? அதாவது தன்னால் தன் பரிசனத்தால் அப்படிங்கிறாரு. அதையும் நீக்கி காப்பாற்றணுமா? அப்புறம் என்ன சொல்றாரு? பகைத்திறத்தால் அப்படின்னாரு. பகைத்திறத்தால்னா இப்போ வெளிநாட்டுக்காரெல்லாம் நம்ம மேலே போர் தொடுக்கிறதுக்கு பாகிஸ்தான்காரன், சைனாக்காரன் இப்படியெல்லாம் இருக்கிறான். இதையும் தீர்த்து கொடுப்பது யாருடைய கடமை? அரசனுடைய கடமை. மக்களை காப்பாற்றணும். அதே மாதிரி கல்வரால் அப்படின்னாரு. திருடர்களுடைய பயம், திருடர்களுடைய பயத்தை யார் தீர்த்து கொடுக்கணும்? அரசாங்கம் தான் நமக்கு துணையா இருக்கணும் இல்லையா? அதை அன்னைக்கே சொல்லியிருக்கார் சேக்கிழார் பெருமான்.
கல்வரால் உயர்தம்மாள் அப்படின்னார். உயர்தம்மாள்னா சிங்கம் புலி எல்லாம் வந்து காட்டில் இருக்கிறதெல்லாம் வீட்டுக்கு ஊருக்குள்ள வந்துடுது, அதிலிருந்து மக்களை காப்பாற்றணும், இப்படி எல்லாம் சொல்றாருங்க. இப்படி 5 அறங்களை யார் செய்கின்றார்களோ அவர்கள் தான் அரசர் அப்படின்னு சொல்லி சொன்னார். மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானயம் தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் உணவுக்கு பகைதரத்தால் கல்வரால் உயிர்தம்மால் ஆனபயம் 5 தீர்த்து அரங்காப்பான் அல்லனோ என்று சொல்லி மனுநீதி சோழருடைய சரித்திரத்தில் சொல்றாருங்க. மனுநீதி சக்கரவர்த்தி என்று சொல்லி அவர் திருவாரூர் நகரத்தை ஆட்சி செய்த ஒரு பெரிய அரசர், சூரிய வம்சத்தில் வந்த அரசர் அவர். அப்படி மனுநீதி சக்கரவர்த்தி அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய மகன் வீதிவிடங்கன் என்று சொல்லி 16 வயசு அவருக்கு. 16 வயது வீதிவிடங்கன் வந்து தேர் மேல ஏறி வருகின்ற பொழுது அந்த தேர் திருவாரூர்ல ராஜவீதியில வருது. அப்படி ராஜவீதியில தேர் மேல இளவரசர் இருக்கிறார். மந்திரிகள் எல்லாம் அவரை சுற்றி அப்படியே பின்புலமாக செல்லுகிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு இளைய ஒரு கன்றுக்குட்டி, ரொம்ப சின்ன கன்றுக்குட்டி, அது என்ன ஆகுது அப்படின்னா தேருடைய பின் சக்கரத்தில் போய் விழுந்துருது. அப்படின்னா பாருங்க, பின்னாடி சக்கரத்தில் விழுந்தா கேசலின்னு இப்ப இருக்கக்கூடிய சட்டம். இது எப்ப சொன்னாங்க? 12ஆம் நூற்றாண்டுலயே சொல்லி வச்சிருக்காங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருக்கிறாங்க. பின் சக்கரத்தில் தான் போய் விழுந்துருது. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா அந்த அரசவையில் ஒரு ஆலய மணி கட்டியிருக்கு. மக்கள் ஏதாவது, மக்களோ உயிர்களோ ஏதாவது தங்களுக்கு ஒரு துன்பம் என்று சொன்னால் அந்த மணி அடிச்சா அரசர் வந்து தீர்த்து கொடுப்பார். அப்படி ஒரு மணி அங்க கட்டியிருக்கு அந்த காலத்துல. இதுவரைக்கும் அந்த மணி அடிச்சதே இல்லை. ஏன்னா மக்களுக்கு ஏதாவது துன்பம்னா தானே அது அடிக்கும். துன்பமே இல்லாத வாழ்ந்த காலம் அது. அப்படி இருக்கிற பொழுது இந்த பசு என்ன செய்யறது, அந்த கன்று இறந்து போயிருது. இறந்த உடனேயே அந்த இளவரசன் வந்து அதுக்கான பரிகாரங்களெல்லாம் செய்யறதுக்கு சிவாச்சாரியர்கள் இந்த மாதிரி வேதியர்களை நோக்கி போறார். அப்படியெல்லாம் செய்துட்டு இருக்கிற பொழுது இந்த பசுமாடு போய் அந்த ஆலயமணி அடிக்குது. அப்படி அடிக்கிற பொழுது அரசனுக்கு அப்படியே கோபம் வந்துடுது. அப்படியே கண்ணெல்லாம் அப்படி செவந்து போயிருது. ஏன்னா ஏதோ துன்பம் வந்திருக்குது, அப்படின்னா ஏதோ தவறு நடந்திருக்குது என்று சொல்லி அரசன் வந்து வாயிற்புறத்திலிருந்து உள்ள வந்து வெளியில வந்து கேட்கிற பொழுது எல்லாரும் சொல்றாங்க, ஒரு பசுவனுடைய இளைய கன்று தேருடைய பின் சக்கரத்தில் வந்து விழுந்துருச்சு. அப்படி விழுந்ததுனால அந்த தாய்ப்பசு வந்து அடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவர் தான் சொல்றார், ஒரு அரசன்னா இப்படி எல்லாம் இருக்கணும், நான் அதெல்லாம் காப்பாற்றுவதற்கு தவறிட்டேன். அதனால அவங்க எல்லாரும் சொல்றாங்க, அந்த பையனுக்கு வந்து பரிகாரம் செஞ்சுக்கலாம். பரிகாரம் ஒரு மாட்டு தொழுவத்தில் போய் இருக்கிறது, பசுமாட்டு தொழுவத்தில் ஒரு 6 மாசம் இருக்கிறது, பசுவுடைய தோலை போர்த்தி கொண்டு தவம் செய்யறது, இப்படி எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி செஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு கொலை செய்திருக்கிறான்னு சொல்லி நான் அந்த மாதிரி சொன்னேன்னா, என்னுடைய மகன் அப்படிங்கிறதுக்காக நான் பரிகாரம் செய்ய சொன்னா, நாளைக்கு ஒருத்த உண்மையிலேயே ஒரு கொலை குற்றம் செஞ்சான்னா அவனை நான் தண்டிக்க முடியாது. அவனை நான் தண்டிக்கிறேன்னு சொன்னா அன்னைக்கு விட்டுட்டார் அவர் மகன்கிறதுனால இன்னைக்கு தண்டிக்கிறாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால இத்தனை பாரம்பரியமா காக்கப்பட்டு வந்த அந்த மனு தர்மம், அந்த மனு நீதி என்று சொல்லுவது இல்லாத போயிரு என்று சொல்லி என்னுடைய மகனுக்கு நான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மகனை அழைத்து கொண்டு வந்து தேர் சக்கரத்தில் படுக்க வைக்கிறார். தன்னுடைய மகன், அதாவது சேக்கடார் பெருமாள் சொல்வார், சோழ வம்சத்துக்கே அந்த ஒரே குழந்தை தான் இருக்குது. ஒரு மைந்தன் நன்குலத்துக்கு உள்ளான் என்பது உணரான், தருமந்தன் வளைச்செல்கை கடன் என்று தன்மைந்தன் மருமந்தன் தேராடி உறவூர்ந்தான் மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றும் எளிதோ என்று சொல்லி சேக்கட பெருமாள் அங்கே சொல்லுவாருங்க. தன்னுடைய குலத்துக்கு ஒரே மகன் தான் இருக்கிறான், அதை பற்றி அவர் கவலை இல்லை, தர்மத்தின் வழியிலே செல்ல வேண்டும் என்று சொல்லி, மர்மம்னா மார்புங்க, தன்னுடைய தான் பெற்ற பிள்ளையை அப்படி அந்த வீதியில படுக்க வச்சு ஒரு மந்திரியை கூப்பிடுறார் மன்னிய சோழன். ஒரு மந்திரியை அழைத்து என்னுடைய மகன் மீது தேரை செலுத்து அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த மந்திரி சின்ன குழந்தையிலிருந்து அந்த குழந்தையை எடுத்து விளையாடின மந்திரி, நீண்ட நாளாக அவர்கிட்ட இருக்கக்கூடிய மந்திரி, இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா, அரசர் சொன்னதை கேட்கலைன்னா அதுக்கு பேர் அரச குற்றமாயிரும். அதே மாதிரி இந்த குழந்தையும் அவரால் கொல்ல முடியல,
அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய உயிரை தானே போக்கிக்கிறார். தன்னுடைய உடைவாளை எடுத்து இந்த குழந்தை மேல தேர செலுத்துறது பாவம், அரசன் சொன்னதை செய்யாதிருக்கிறது அரச குற்றம். அதனால தன்னுடைய உயிரை தானே போக்கி கொள்கிறார். அந்த மந்திரி இறந்து போயிடுறார். அதற்கு பிறகு இன்னொரு மந்திரியை கூப்பிட்டாலும் இதுதான் நடக்கும் இல்லையா? அதனால அதை செய்யல. மனுநீதி சோழர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய மகனை தான் கொண்டு வருகணைந்தான் அப்படின்றார் சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல. தான் பெற்ற பிள்ளைய வீதி விடங்கன அழைத்து கொண்டு வந்து வீதியில படுக்க வச்சார். அப்படி படுக்க வச்சு என்ன பண்ணாருன்னா இவரே அந்த தேரை செலுத்துகிறார். அது நெஞ்சில் மீது தேரை செலுத்தி அந்த குழந்தையும் இறந்து போயிருக்கு, அவருடைய மகனும் இறந்து போயிருக்கு. 3 இறந்து, கன்றுக்குட்டி இறந்தாச்சு, அதே மாதிரி மந்திரி இறந்தாச்சு, தன்னுடைய மகன் இறந்து போச்சாச்சு. அப்பதான் வந்து சொல்றாருங்க, ஒரு 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 அரசன்னா உயிரினுடைய துன்பத்தை எல்லாம் போக்கணும். நான் அந்த பசுவினுடைய துன்பத்தை என்னால் போக்க முடியல, அதனால என்ன செஞ்சேன்னா அந்த பசுடைய துன்பத்தை நான் அடையணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். அதாவது அந்த பசுனுடைய துன்பத்தை தீர்க்கணும். ஒரு அரசன் தீர்க்க முடியல, அது தீர்க்கணும்னு என்ன செய்யணும்? அந்த கன்றுக்குட்டி உயிரோட வரணும். அது வராது. அதனால தானும் அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டேன் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அப்பதான் வந்து வீதி விடங்க பெருமான், திருவாரூர் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய வீதி விடங்க பெருமான் வீதிக்கு வர்றார். அப்ப வீதிக்கு வந்து அவர் அருள் செய்கின்ற பொழுதுதான் இறந்து போன கன்றுக்குட்டி உயிர் பெற்றெழுந்தது, அந்த இளவரசன் உயிர் பெற்றெழுந்தான், மந்திரியும் உயிர் பெற்றெழுந்தார். அப்பதான் சேக்கிழார் பெருமான் அங்க என்ன சொல்றாருன்னா, இப்படியெல்லாம் நடக்குமா? இதை நம்ப முடியுமா? இறந்து போன ஒரு உயிர் மீண்டும் அதே உடம்புல வருமா அப்படின்னா வராது இல்லையா? இயற்கைக்கு மாறானது. இறந்து போன ஒரு உயிர் மீண்டும் அந்த உடம்புல வராது. அது வரும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா அப்பதான் சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க, உண்ணவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ அப்படின்னாரு. சொல்றார், அந்நிலையில் உயிர் விரிந்த ஆண்கன்றும் மண்ணுரிமை தனைக்கென்றும் மந்திரியும் உடனிழலும் இன்னவரி சானான் என்று அறிந்தலன் வேந்தனம் யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ. அங்க சொல்றார் சேக்கிழார் பெருமான், எல்லாத்துக்கும் முன்னவன் யாரு? உள்ள இருக்கக்கூடிய பெருமான் தான். இவர் பார்த்து நினைச்சாருன்னா என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு அங்க. அதான் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உலதோ என்று சொல்லி 3 உயிர் பெற்று நிற்கிறது. இறைவனுடைய திருவருளால மனுநீதி பழையபடிக்கு தன்னுடைய அரசாட்சி செய்தார் என்று சொல்லி நமக்கு வரலாறு இப்படியெல்லாம் நமக்கு, அதாவது ஒரு அரசன் எப்படி இருக்கணும், ஒரு இல்லறத்தார் எப்படி இருக்கணும், ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அத்தனை அறங்களையும் சொல்லப்பட்டது நம்முடைய பெரிய புராணம். இதே இளையான்குடி மாறநாயனார் என்று சொல்லி ஒருவர், நம்ம பெரிய புராணத்துல 13 வேளாளர்கள் இருக்கிறாங்க. எல்லா சமுதாயத்துக்காரும் அதுல இருப்பாங்க. ஆமா, புலையர் முதலாக ஐயர்கள் முதலாக இருக்கிறதுலே அதிகமா இருக்கிறது வந்து வணிகர்கள் இருக்கிறாங்க, வேளாளர் தான் அதிகம். 13 வேளாளர்கள் இருக்கக்கூடியது பெரிய புராணம். அதுல ஒருத்தர் இளையான்குடி மாறநாயனார். இளையான்குடி மாறநாயனார் என்ன செய்வார் அப்படின்னா, ஐயன் ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துக்கலாங்களா? 4 மணி நேரம் எடுத்துக்கலாங்க. சரி, அப்படின்னு இளையான்குடி மாறநாயனார் என்று சொல்லி ஒரு நாயனார், அவர் என்ன தொண்டு செய்தார் அப்படின்னா, எந்த சிவனடியார்கள் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பார். யாரு வந்தாலும் சரி, அதாவது இந்த ஜாதியை சார்ந்தவர், இந்த ஊரை சார்ந்தவர் அப்படிலாம் இல்லை. சிவனடியார்கள் என்று சொல்லி என்ன அடையாளம்? திருநீர் வச்சிருக்கணும், உருத்ராட்சம் போட்டிருக்கணும், அவ்வளவுதான். அது எந்த ஊருக்காரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அவர் வந்து பணிவிடைகள் செய்வார், உணவு கொடுப்பார். அப்படி இருக்கிற பொழுது அதே மாதிரி செய்து அவருக்கு வந்து வறுமை வந்தது. அப்படி வறுமை வருகின்ற பொழுது ஒரு நாள் வந்து இறைவனே வருகிறார், அடியார் போல வருகிறார். எப்படி வந்தார் அப்படிங்கிறத சொல்றாருங்க. பெற்ற முழுவதும் இன்றியே பேதையாலும் இன்றியே நெற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞானம் முயந்திட நன்னினார்னார். எப்பொழுதும் சாமி விடையில தானே வருவார். பிரதோஷத்தில் நாம் பார்க்கணும் இல்லையா? விடை மீது பெருமாள் அம்மாவோட வருவார். அம்மாவும் அல்ல, விடையும் அல்ல, தனியா வந்தாராம். ஏன் வந்தார் அப்படின்னா, அவருடைய அந்த வறுமை நிலையை பார்ப்பதற்கு அம்மா வர்றதுக்கு விருப்பப்படலையா, வர முடியாதுன்ட்டாங்களாம். அதே மாதிரி விடை என்று சொல்லுவது தர்ம தேவதை, அறக்கடவுள், அதுவும் வரலைன்னு சொல்லிடுச்சான், தனியா வந்தார் அப்படின்னு சொல்லுவார். இரவு நேரம் ஆயிடுச்சு, மழை பெய்து கொண்டு இருக்கிறது, நல்ல நடிகை நெசி. அப்படி இரவு நேரத்தில் அவர் வர்றார். அப்படி வருகின்ற பொழுது இங்கே வீட்டில் ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கே 2 பேர்த்துக்கு சாப்பாடு இல்லை, எப்படி வந்து சாப்பாடு போட முடியும்? அப்பதான் வந்து கணவன் மனைவி 2 பேர் எப்படி கலந்துக்கணுங்கிறத அங்கே சொல்றாருங்க.
ஒரு ஒரு விருந்தினரை வந்து அல்லது ஒரு அடியாரை வந்து எப்படி உபசரிக்கணும் அப்படிங்கிறத அங்கே சொல்றார் தார மாதரை நோக்கி சொல்றார். அனங்கே முன்பு நமக்கு இங்கு உணவில்லை ஆயிலும் இமக்குடப்படி பாகற்கு இனியவர் நமக்கு இன்னடிச்சில் தகவல் அமைக்குமாறு எங்க நமக்கு இங்க சாப்பாட்டுக்கு இல்லை, அது எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு அடியார் வந்திருக்கிறாரு, அவருக்கு எப்படி சாப்பாடு போடுறது அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்கிறாருங்க. அது ஏன் முதல்ல நம்மளுக்கு உணவில்லைன்னு சொன்னாருன்னு சொன்னா, உணவு நமக்கு முதல்லயே சாப்பாட்டுக்குன்னு அம்மாவுக்கும் தெரியும். பொதுவாக சாப்பாடு போடணும் அப்படின்னு சொன்னா ஏனுங்க நம்மளுக்கே முதல்ல சாப்பாட்டுக்குன்னு அம்மா சொல்லிடுவாங்களாம். அந்த பதில் வரக்கூடாதான். அதனால இப்படி முதல்லயே அவரே முந்திக்கிறார். நமக்கு முன்பு இங்கு உணவில்லை ஆயினும்னு ஆரம்பிக்கிறார். அப்பதான் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேற்று பகல்ல போய் வயல்ல விதைச்சிட்டு வந்தீங்க நெல். இப்போ நல்லா மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சதுனால அந்த நெல்லெல்லாம் மேலே வந்திருக்கும். அந்த நெல்லையெல்லாம் அப்படி பக்குவமாக எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த சேற்றையெல்லாம் அலம்பி அந்த வறுத்து அந்த உமியெல்லாம் போக்கி வந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கு நம்ம உணவு போடலாம் என்று சொல்றாங்க. இப்படியெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னா அந்த காலத்தில் செய்திருக்கிறாங்க. அந்த உபாயத்தை யாரு சொன்னாங்கன்னா அம்மா தான் சொல்றார். சரி, அதே மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா, இரவு நேரத்தில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு கூடைய தலைமையில வச்சுட்டு அந்த வயலுக்கு போறார். அந்த மலையில மேலே வந்திருந்த அந்த முளையை எல்லாம் வாரி கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்தார். அம்மா என்ன செஞ்சான்னா அந்த சேற்றையெல்லாம் முதல்ல அலம்பி ஊற்றி, அப்புறம் பார்த்தா விறகு இல்லை. விறகு வேணும் இல்லையா, அடுப்பெரிக்கிறதுக்கு விறகு இல்லை. வெந்தலால் அடுப்பில் மூட்டை விறகில்லை அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, வீட்டில் அந்த காலத்தில் தாழ்வாரம்னு இருக்கும். இப்போதான் டெரஸ் பில்டிங் இல்லையா, அந்த காலத்தில் தாழ்வாரம்னு இருக்கும். அலக்கிணை அறுத்து வீழ்த்தார் அப்படின்னா, அந்த மனையில் இடும் அலக்கிணை அறுத்து வீழ்த்தார் அப்படின்னாரு. அப்படின்னா அந்த தாழ்வாரத்தை அறுத்து கொடுத்தாரா. சரி, அடுப்பெரிஞ்சது, அரிசி ஆக்கியாச்சு, உண்மையெல்லாம் வறுத்து அரிசி ஆக்கியாச்சு. அடுத்தது குழம்பு பொண்ணு இல்லை. அதான் சொன்னாராம். அந்த அம்மா கேட்டாங்களாம், என்ன சொன்னாங்கன்னா, அரிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனார் என்றார். அம்மா வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறாரு, ஐயா சாப்பாடு தயாராகிடுச்சு, காய்கறி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டு முற்றத்தில் கீரையெல்லாம் அப்படி முளைத்திருந்தது, முளைக்கீரையாக இருந்தது. அந்த கீரையெல்லாம் அப்படியே பிடுங்கினாராம். அது பிடுங்கிறது எப்படி இருக்குதுன்னா, அவரோட வினைகளை எல்லாம் வேரோட பிடுங்கிறது போல இருக்குதுங்கிறார் சேக்கிழ பெருமான். அந்த முளைக்கீரை அந்த அப்படியே பிடுங்கி கொண்டு வந்து அதையெல்லாம் கொடுத்து, அம்மா அந்த முளைக்கீரையவே தண்டு தனியா, இலையெல்லாம் தனியா, கடைசல் தனியா, பொரியல் தனி, இப்படி 4 வகையான உணவுகள் செய்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்றார். அது 4 வகையான உணவு அறுசுவையோட செய்து எல்லாம் சாப்பாடெல்லாம் காட்டி எல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கணவனார் பார்க்கிறார். பார்த்ததுக்கு பிறகு வந்த அடியார் அப்படி தூங்குறது மாதிரி படுத்திருக்கார். வந்ததே சிவபெருமான் தான் அடியாரா வர்றாரு. அங்க அப்படி தூங்குறத மாதிரி படுத்திருக்கிறார். போய் 2 பேரும் முன்னாடி நின்று, அழுந்து இடரில் நீங்கி அடியனேன் உய என்பால் எழுந்தருள் பெரியோ இந்த அமுது செய்து அருளை என்று சொல்லி, சாமி எங்களுடைய துன்பமெல்லாம் நீங்கிற மாதிரி நீங்க சாப்பிடுங்க என்று சொல்லி 2 பேரும் போய் அப்படி சாமியை வேண்டி நிற்கிற பொழுது பெருமான் அந்த இடத்துல ஒரு ஜோதி பிளம்பா காட்சி கொடுக்கிறார். அவங்களுக்கு ஜோதி பிளம்பா காட்சி கொடுத்து, விடை மீது அம்மையப்பராக காட்சி கொடுத்து சொல்றாரா, சாமி அன்பனே, நீங்க 2 பேரும் இந்த வறுமை நிலையிலேயே அடியாருக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சதுனால அடுத்த பிறப்புல குபேரனுக்கு அதிகாரியா இருக்கணும். நீ எப்படி சொல்றாருங்க, குபேரனுக்கு அதிகாரி. குபேரன் செல்வத்தை யாராச்சும் கொடுக்கணும்னா உங்கள்கிட்ட கேட்டுதான் கொடுக்கணும் என்று சொல்லி, அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என்பரும் உலகம் எய்தி இருநதி கிழவன் தானே அன்பர் மொழிமொழி ஏவல் கேட்ப இன்பம் மாந்திருக்க என்று அருள் செய்தான் எவருக்கு மிக்கான் என்று சொல்லி, அந்த வறுமை நிலையிலே அவர் அடியாருக்கு அன்னபாலிப்பு செய்ததுனால இளையான்குடி மாறனாயாரும் அவருடைய மனைவியாரும் அந்த அலகாபுரி என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த சிவலோகத்தில் குபேரனுக்கு அதிகாரியாக அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் இளையான்குடி மாறனானார் பணத்தில் சொல்லுகிறார் என்று சொல்லி, அதாவது இந்த குடமுழுக்கு நாளைக்கு காலையிலே தான் நிறைய பணிகள் இருக்கும் சிவாச்சாரியார்களுக்கும். அது ஆகம முறைப்படி அவர்கள் நமக்கு குடமுழுக்கு செய்ய இருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் அடியேன் சொல்லிடுறேன். அதாவது நம்ம குடமுழுக்கு முடிந்ததுக்கு பிறகு பெருமானுக்கு நிவேதியம் கொடுக்கறது எல்லாமே சாமிகிட்ட போய் காட்டி நம்ம
எடுத்துட்டு வந்துடுவோம். இந்த குடமுழுக்கில் நீங்க வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் அனைத்தும் அந்த அக்னியில போடப்படும் இல்லைங்களா? நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி, சமைத்து நெய், பால், பழங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் அது அக்னியின் மூலமாக இறைவனுக்கே சென்று சேரும் என்று சொல்லுவார்கள். அதாவது உண்டு மகிழ்தல், கண்டு மகிழ்தல் அப்படின்னு ரெண்டு இருக்கு. நீங்க நாளைக்கு கொண்டு வந்து சாமி கிட்ட கொடுக்கறது, சாமி கிட்ட வச்சு சிவாச்சாரிய நிவேதனம் பண்ணுவார், உங்களுடைய திருப்பி கொடுத்துருவார் இல்லையா? ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய பொருள் முழுக்க முழுக்க இறைவனுக்கே சென்று சேரணும்னா இன்னொரு காலம், இன்னைக்கு ஒரு காலம் இருக்கு, நாளைக்கு ஒரு காலம் இருக்கு. அந்த கால பூஜைகள்லயே நீங்க இங்க வேள்விச்சாலையில கொண்டு வந்து கொடுத்து இறைவனுக்கு அது நேராக போய் சேரக்கூடியது. பெருமானுக்கு எப்படி போகும்னா அக்னியின் மூலமாகத்தான் போகும். அது நம்மளுடைய கொடுக்கக்கூடிய பொருள் தூய்மை அடைந்து இறைவனுக்கு அது உணவாக சென்று சேரும் என்று சொல்லி இந்த அளவுக்கு நாம அதாவது நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அப்பர் சாமிகள் சொல்றாரு. அதை ஒன்னோட நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். அதாவது ஒரு தினசரி நம்ம எப்படி இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னா, திருநாமம் மஞ்சளுத்தும் செப்பாராகில், தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில், ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில், உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில், அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில், அழியற்றார் பிறந்தவார் ஏதோ எண்ணில், பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கு தொழிலாக இருக்கின்றார் என்று சொல்லி அப்பர் சாமி சொல்றாரு. அதாவது தினசரி நாம் என்ன செய்யணுமா, அஞ்சலத்தை சொல்லணுங்க. நீங்க கோயிலுக்குள்ள வருகின்ற பொழுது நமச்சிவாய, சிவாய நம, நமச்சிவாய இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வரணும். அதாவது திருநாமம் அஞ்சலுத்தும் செப்பாராகில், தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில். கோயிலுக்குள்ள வந்தாச்சுன்னா வேற நியாயமே பேசக்கூடாது. யாரை பத்தி பேசணும்? சிவபெருமானை பற்றி தான் பேசணும். அதான் தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில். அப்புறம் தினசரி நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய படங்களுக்கு ஏதாவது ஒரு மலர் பறித்து கொண்டு வச்சுதான் சாப்பிடணும். உண்பதன் முன் மலர் பறித்து உண்ணாராகில், அருநோய்கள் கிட்ட வெந்நீர் அணியாராகில். தினசரி திருநீர் பூசணும். திருநீர் பூசியே இருக்கணும், எப்பொழுதும் திருநீர் நெற்றியில் இருக்கணுங்க. அப்படி இதெல்லாம் செய்யல அப்படின்னா என்ன ஆகுங்கிறது சொன்னாருங்க. பிறப்பதற்கு, அதாவது பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கு தொழிலாக இறக்கின்றாரே அப்பர் சாமி. அப்படின்னா இந்த அஞ்சலத்தை சொல்லணும், இறைவனை தினசரி நீங்க வழிபாடு செய்யணும், இறைவனுடைய பெருமைகளை பேசணும். ஒரு நாளைக்கு 6 காலங்க, ஒரு நாளைக்கு ஒரு காலமாவது பெருமானை இங்க வழிபாடு செய்யணும். இதை செய்யலைன்னா மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து இதே தொழிலா போயிடும், இறைவன் திருவடி கிடைக்காது என்று சொல்லி நமக்கு அப்பர் சாமிகள் சொல்றார். அதனால உங்களால என்ன தொண்டு செய்ய முடியுமோ, ஆலயத்துக்கு ஒரு சீமார் எடுத்து கூட்டலாம், மலர் தொடுத்து மாலையாக பெருமானுக்கு சாற்றலாம், ஒரு விளக்கு போடலாம். இதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய தொண்டு. விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்நேரி ஞானம் ஆகுங்கிறார் அப்பர் சாமி சொல்றார். ஒரு திருவிளக்கு போட்டோம்னா நல்ல ஞானம் கிடைக்குங்க. கோயிலில் நீங்க செய்யக்கூடிய தொண்டிலேயே மிகப்பெரிய தொண்டு என்னன்னா திருவிளக்கு ஏற்றுவது. அப்புறம் என்ன செய்யணும்னாரு, கீதங்கள் பாடணும் அப்படிங்கிறார். அப்படின்னா திருமுறைகள் இருக்கு நமக்கு, தேவார திருமுறைகள் 12 திருமுறைகள் இருக்கு. 27 ஆசிரியர் பெருமக்கள் பாடியிருக்காங்க. நமக்கு சைவத்துல தேவார திருமுறைகள், அதே மாதிரி வைணவத்துல பிரபந்தங்கள், 4000 பிரபந்தங்கள். இதுதான் இறைவன் விரும்பி கேட்பார். அவர்கள் சிவாச்சாரியார்களுக்கு வேத மந்திரங்கள் தெரியும், ஆகமங்கள் தெரியும், இறைவன் அதையும் விரும்பி கேட்பார். நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு தேவாரம் பாடணுங்க. திருச்செங்கோடு பாடல் பெற்ற ஸ்தலம், ஞானசம்பந்த பெருமாள் பாடிய தலம், அது தேவார பாடல். கொங்கு நாட்டுல 7 ஸ்தலங்கள் இருக்கு. 7 ஸ்தலங்கள் நம்முடைய தேவார பெருமக்கள் பாடியது. கொங்கு நாட்டுல நம்முடைய திருச்செங்கோடு, கொடுமுடி, அதே மாதிரி திருமுருகன் பூண்டி, அவினாசி, பவானி, இதெல்லாம் பாடல் பெற்ற திருத்தலங்கள் என்று சொல்லுவாங்க. 276 பாடல் பெற்ற திருத்தலங்கள் இருக்கிறது. அதுல ஒரு தேவாரத்தை நீங்க பாடுவீங்கன்னா போதும் என்று சொல்லி, உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும்னா திருமுறை சார்ந்த வழிபாடாக இருக்கணும். நீங்கள் மந்திரங்கள் அப்படின்னு சொன்னா அஞ்செழுத்து மந்திரம் தான் நமக்கு உயர்ந்த மந்திரம். ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கின்றார் சேக்கிழார் பெருமான். உயர்ந்த மந்திரம் என்று சொன்னா அஞ்செழுத்து தான், நமச்சிவாய என்று சொல்லுவதுதான். அதே மாதிரி தீட்சை வாங்கினவங்க இருந்தா தீட்சை வாங்கின மந்திரத்தை சொல்லலாம், தீட்சை வாங்காதவங்க நமச்சிவாய சொன்னாவே போதும் என்று சொல்லி இந்த அளவிலே காலத்தினுடைய அருமைகளை நாம் நிறைவு செய்து கொண்டு நாம் இறைவனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற காலம் இது. இப்ப நம்ம என்ன செய்யணும், வேள்வி சாலைக்கு நம்மால் இயன்ற ஒரு பொருள்களை வாங்கி கொடுத்தா மிகப்பெரிய புண்ணியம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்தினருக்கு நன்றி சொல்லி உடன் அமர்ந்திருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா போன்ற பெரியவர்களை வணங்கி இங்கு கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் இறைவனுடைய திருவருள் கருணையினால்
வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கண்டாய் என்று சொல்லி அப்பர் சாமி சொல்லுவார். நம்ம என்ன கேட்கிறோமோ அதை சாமி கொடுப்பார். பெரும் கருணையாளன். ஆனா அவனுக்கு பேரே எலிவந்த பிரான் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இறைவன் நம்ம கேட்கறத கண்டிப்பா கொடுப்பார் என்று சொல்லி எல்லோருக்கும் எல்லா நலனும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். என்றும் இன்பம் பெருகும் மேல்வினால் ஒன்று காதலை சொல்லமும் ஒன்றிட நன்றுள்ளார் டிஆர் கான்ஃபு நின்றதென்றும் போட்டோ எடுக்கணும். நம்ம இந்த மலையை பற்றி 5 எம்ஃபில் எழுதி கொடுத்துருக்கேன். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. இந்த மலையை பற்றி 5 எம்ஃபில் எழுதி கொடுத்துருக்கேன். இந்த ஊரில் அந்த காலத்தில் ஒரு கவிஞர் இருந்தார். அவர் சட்டைராமாயணம்னு பண்ணார். அவரை பிஹெச்டிக்கு எழுதி கொடுத்து 5-6 பேருக்கு அவங்கெல்லாம் நீங்கள் பெரிய மேலே ஏறி வந்திருக்கிறார்கள். நான் இந்த ஊருக்காக செஞ்ச நன்றி. நான் இந்த ஊரை அதாவது ஒரு ஆசியாக சிதம்பரமாக மதுரையாக நினைக்கிறவன் வந்து இறங்கினா முதல்ல விழுந்து மண்ணை எடுத்து நெற்றில் வைக்க அந்த ஊர் ஒரு மணக்காமல் 6 மணிக்கு தமிழ் தடையா சொன்னால் 6 மணிக்கு கரெக்டாக அவர் முன்னாடி வந்துருக்கேன். திருச்சியிலிருந்து வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி பண்ணால் உண்மையாக சொல்லிக்கிறேன். தயவு செய்து கொஞ்சம் பாருங்க. ஐயா பெரிய புராணத்தை பற்றி சொன்னாங்க. புராணங்களில் 3 சிறப்பான புராணம். திருவிளையாடல் புராணம் சிவபெருமான் பரம்பரை. அவன் பரம்பரை அகில உலகத்தை அண்டமெல்லாம் ஆளுகின்ற சிவபெருமான். சிவபுராணத்தில் திருவிளையாடல் புராணத்தில் ரொம்ப எளிமையாக வந்துடுவான். மண்புடத்துக்கு வாங்கவே கட்டது. அடுத்தது பெரிய புராணம் ஐயா சொன்னது சிவன் அடியாரோட அடுத்தது எந்த புராணம் முருகன் சொல்லி ஆகும். இந்த புராணங்களுடைய நாம் படிக்கிற முடியாவது தொடர வேண்டியது எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை வருகிறது. இந்த நூலை இங்கு வெளியிடுகிறார்கள். நான் எழுதிய நூல் அம்பாள் மேல அந்தாதி பாட்டு இருக்கிற 100 பாட்டு 20 வருஷம் தூங்கினது இன்றைக்கு விழிச்சு எந்த உட்கார்ந்துருக்கு. அதை நம்ம ஐயா தான் செய்து வைத்திருக்கிறார். இதில் என்னென்னா நிறைய எழுத்துப்பிழைகள் இருக்கின்றன. அதை ப்ரூஃப் பார்க்க முடியலை. அதை மன்னிச்சு இன்னொரு முறை வருகின்ற பொழுது அது மாற்றி கொள்ளலாம் கூறி ஐயாவுடைய புத்தகங்களால் அதை வெளியிடும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஐயா சார் ஒன் சார் 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 ரெடி சார் சார் சொந்த வேலைகள்லாம் விட்டுவிட்டு இங்கே 1 மணி நேரம் நமது கோயிலை பற்றி பெரிய புராணத்தை பற்றி சிறப்பாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே சிறப்பாக எடுத்து போகிறார். அதற்காக நம்ம கோயில் கமிட்டியின் சார்பாகவும் நமது ஊர் மக்கள் சார்பாகவும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்போது அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய